அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரம்லான் மாதத்திலே 10வது நோன்பை நாம் எல்லாம் வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தராவியா 11வது 2வது 10 ஆரம்பமாகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரஹ்மத்துடைய அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவுஸத்துஹு மக்ஃபிரத்துன் வ ஆஹிருஹு இத்துக்கும் மினன் நார் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டு விடைபெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மத்தான அந்த 10உடைய வாழ்க்கை நம்முடைய எல்லா நிலையிலும் ரஹ்மத்து அல்லாஹ் நமக்கு கிடைச்சு, வியாபாரத்திலே, வீடுகளிலே, மனை மக்களிலே, இபாதத்திலே, அல்லாஹ் ஆரோக்கியத்திலே, நம்முடைய பிள்ளைகளில் எல்லா நிலையிலும் நமக்கு ரஹ்மத்தான் அந்த 10உடைய 10 நாளுடைய ரஹ்மத்தை நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தா முடிவான ஆமீன். அடுத்த 10 2வது 10 மக்ஃபிரத்து, பாவம் மன்னிப்பு 10. நம்ம எல்லாம் அறிவோம், மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவங்க. 3 இனத்தார் அல்லாஹ்தாலா படைச்சிருக்கிறான். ஒன்று ஷைத்தான், அவன் பாவம் தான் செஞ்சுட்டு இருப்பான். மலக்கு அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க. மனிதன் அது நல்லதும் செய்வாங்க, பாவம் செய்வாங்க. அதனால தான் அந்த ஈமா பலகீனமாகவும் உறுதியாகும் மனிதனுடைய ஈமா. ஷைத்தானுக்கு ஈமானே வராது. மலக்குமாருடைய ஈமா அப்படியே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலைமை அல்லாஹ் பாவத்திலே படைச்சிருக்கிறான். அந்த பாவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டிதான் 2வது 10 மன்னிப்பான தேடக்கூடிய 10 நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ கோடி சுக்ருகள் செய்தாலும் நம்ம வாழ்க்கை பூராவுமே சஜதாவில் படுத்தாலும் அதுக்கு நன்றி செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மீது கிருபை செஞ்சிருக்கிறான். அப்போ எல்லா பாவங்களும் இஹ்லாஸான தூய்மையான முறையில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தௌராத் வாங்க போகிறாங்க தூரிசினா மலைக்கு தௌபா அந்த தௌராத் வாங்க போக நேரத்தில் ஷைத்தான் பார்த்து, மூசாவே, அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது எனக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுப்பானா என்று கேளுங்க அப்படின்னு ஷைத்தான் சொல்லக்கூடிய நேரத்தில் மூசா, ஷைத்தானை விரண்டு போ, நான் கேட்குறேன், நீ என் மேலே என் பக்கத்துக்கு வராத, நீ விரண்டோடி சொல்லி விரட்டி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துரிஸ்னா மலைக்கு போவாங்க. அல்லாஹ்வை பேசுவாங்க. அல்லாஹ்கிட்ட பேசி இதை செய்தியும் அல்லாஹ் இடத்துல முறைகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே, அவன் ஷைத்தான் தூய்மையான முறையில் இஹ்லாஸான முறையில் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவம் மன்னிக்குழுனா இருக்கு. இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நான் பாவம் மன்னிக்குழுனா இருக்கிறேன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிப்பு குழுனா இருக்கிறான். அவன் சந்தோஷப்படுகிறான். பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். அவன் கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்றான். எல்லா நமக்கு வாய்ப்புகளும் நமக்கு அள்ளி தந்து கொண்டே இருக்கிறான். ரமலான் இந்த 10 நாளும் நமக்கு எதிரியெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குது என்பதை பற்றி தான் தாய் பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயம் செஞ்சால் மன்னிப்பு இருக்குது, அது கடினமான விஷயம் இல்லை, அது பாரதூரமான இல்லை, நம்மெல்லாம் செய்கிறது தான். நம்மெல்லாம் எல்லா நாளும் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமலு தான். அந்த அமலு நியத்தோட இஹ்லாஸோட செய்யும் போது எல்லா பாவமும் அதில் அல்லாஹ்தாலா மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தலைப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமாய் அன்று பிறக்க பாலகனை போன்று நம்மளை அல்லாஹ் தாலா உருவாக்கி ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நம்ம அனைவரும் சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானா ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله غفور رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவள் கோமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 2வது 10 நாம் எந்தெந்த அமல் மூலமாக பாவங்களை மன்னிக்கப்பட்டு விடும் என்பதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
3 ஹதீஸுகளை கொண்டு வரலாம். ரமதான் என்று சொன்னாலே பாவத்தை கரிக்குது. ரமதான் என்று சொன்னாலே பாவத்தை கரிக்குது. எல்லா பாவங்களும் மன்னிக்கக்கூடியதுதான் அந்த ரமதான். அப்போ ஹதீஸ் வரக்கூடிய மன்சாம ஈமான் இஹ்திசாபன் உஃபிரலஹு மா தக்கதம மின் தம்பிஹி அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் ரமதான் நோன்பு வைக்கின்றார்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அப்போ அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ். இதிலே 3 விதமான ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்றாவது, யார் நோன்பு வைக்கின்றார்களோ நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு எல்லா பாவங்களும் உஃபிரலஹு மா தக்கதம மின் தம்பிஹி, எல்லா முன்பின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். அன்று பிறந்த பாலகரை போன்று மன்னிக்கிறான். ஹாஜியருடைய பாவங்களை போன்று மன்னிக்கின்றான். ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவங்களுடைய பாவமெல்லாம் எப்படி காஃபிரா இருந்து இஸ்லாத்துக்கு வர்றார், நவ முஸ்லீமாக மாறுகின்றார், அப்போ பாவமெல்லாம் மன்னிக்கப்படுது. அது மாதிரி அல்லா தாலா மன்னிக்கிறான். எப்போது நாமெல்லாம் நோன்பு வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நிய்யத்தை நினைச்சு, அல்லாஹ்வே நான் நோன்பு வைக்க அவனுக்கு பாவமெல்லாம் மன்னிப்பேன் என்று அந்த இஹ்லாஸோட தூய்மையான நம்ம உறுப்பெல்லாம் நோன்பாக நல்ல விதமான நோன்பு அல்லாஹ் கபூல் செய்து விட்டான்னு சொன்னால் நம்முடைய அந்த மன்னிப்பு அல்லாஹ் கேட்டோன்னு சொன்னால் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஒன்று. 2வது ஹதீஸு மன் காம ஈமான் இஹ்திசாபன் உஃபிரலஹு மா தக்கதம மின் தம்பிஹி. அதாவது நம்ம இரவு தராவியா யார் தொழுகுவார்களோ அவங்களுடைய எல்லா ஈமான் உடனே இஹ்லாஸ் உடனே ஈமானும் இஹ்லாஸான ஈமான் உடனே நம்ம தான் தராவியா தொழுதோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுகின்றான். அப்போ நம்ம அந்த தராவியை தொழுகின்ற பொழுது மனசிலே நல்ல இஹ்லாஸோடு தூய்மையோடு அல்லாஹ்வே நான் தராவியை தொழுகிறேன், என்னுடைய பாவமெல்லாம் மன்னிப்பாயாக. வரக்கூடிய அந்த 10 எப்போதும் கேட்கலாம். அவ குறிப்பாக அந்த 10 பாவம் மன்னிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் மனசில் நினைச்சு தராவியை தொழுதான் நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிப்பான். 2வது ஹதீஸ். 3வது ஹதீஸ் மன்காம லைலத்துல் கத்ரி ஈமான் வ இஹ்திசாபன் உஃபிரலஹு மா தக்கதம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ரி எவர் ஒருவர் ஈமானுடனே இஹ்லாஸுடனே யாரு அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அவங்க வணங்கின்றார்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்றேன். இப்படி 3 ஹதீஸ் பெரும் கித்தாபுகள் புகாரி முஸ்லீம் கித்தாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த 3 ஹதீஸும் பாருங்க பாவம் மன்னிப்பு தான். ஆனால் நம்ம நையத்தை வச்சு இஹ்லாஸோடு ஈமானோடு நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையை செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அன்று பிறந்த பாலகரை போன்று இந்த ரமதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்துவிடும். எல்லோரும் இந்த ஹதீஸை பார்க்குறவங்க, இந்த ஹதீஸை கேட்டவங்க, இந்த பயான் கேட்டவங்க எல்லோருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய அந்த செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் நம்முடைய இந்த வருஷத்தினுடைய 2026வது வருஷத்துல நம்ம நோன்பு வச்சு நம்ம மகஃபிரத்தான் இந்த 10 அதிகமான அல்லாஹும்ம குல்லனா துனூபனா யா ஹத்தாயான குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வே எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து கிருபை செய்வாயாக என்று நம்ம பிரார்த்தனை அடிக்கடி ஓதினால அந்த 2வது 10 நம்ம ஆரம்பமாகி இந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம நினைச்சு ஈமானோடு தொழுகின்ற பொழுதும் நோன்பு வைக்கின்ற பொழுதும் லைலத்துல் கத்ர் இரவும் நேரமெல்லாம் நம்ம நினைச்சு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபாரை ஓதி துவா செய்யணும்னு சொன்னால் அன்று பிறந்த பாலகரை போல் நம்ம இந்த ரம்ஜான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ரம்ஜானாக ஆகிவிடும். இன்ஷா அல்லாஹ் அதை அனைவரும் கடைபிடித்து வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லோரும் நீங்கள் அங்கே பாவமெல்லாம் மன்னிப்பு இதன் மூலியமாக நீங்கள் கவனித்து செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து நம்ம பார்க்கின்ற பொழுது நம்ம பாங்கு எப்போதும் கேட்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பாங்கு கேட்கின்ற பொழுது அதை அப்படியே சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்? ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. நம்ம இந்த ஒரு துவாவை நம்ம இணைச்சு சொன்னோம்னு சொன்னால் வாங்க சொல்லும் போது இந்த இணைச்சு சொன்னால் உஃபிரலஹு மா தக்கதம மின் தம்பி. நம்ம 5 நேரம் பாங்கு கேட்குறோம். இந்த பாங்கு கேட்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மெல்லாம் காதில் கேட்கின்ற பொழுது என்ன சொன்னோம்? ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா என்று சொல்லக்கூடிய இந்த துவா நம்ம இணைச்சோம் என்று சொன்னால் உஃபிரலஹு மா தக்கதம மின் தம்பிஹி, அவங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். நம்ம 5 நேரம் கேட்குறோம். நம்ம யாராவது கவனிக்கிறோமா? இல்லை. இப்போ நம்ம கேட்டுட்டோம், நம்ம இப்போ படிச்சுட்டோம்.
இந்த யூடியூப் கிளாஸில் நம்ம வந்து அமீர் அப்பாஸ் அலி சிராஜி இந்த யூடியூப் கிளாஸில் நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்போ என்ன செய்யணும், வாங்க சொல்லும் போது நம்ம அது மாதிரியே சொல்லி இந்த துவாவை நம்ம சேர்த்து சொன்னோம்னு சொன்னால், எப்போது நோன்புலையும் நோன்பு எல்லா நேரங்களையும் சொல்லிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று இமாம் நஸஈ போன்ற கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது. நல்ல முறையை ஒது செஞ்சு எவர் ஒருவர் நல்ல முறையை ஒது செஞ்சு ஒது சுன்னத்தான தொழுகுவாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உஃபிருலகுமா தக்கதமி நம்பி எல்லா பாவங்களும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ நம்ம எல்லாம் தினசரி உதவு செய்துட்டு தான் இருக்கிறோம். பெரிய சிரமமெல்லாம் இல்லை. நம்ம உதவு செய்கிறோம். அப்போ தூய்மையான முறையிலே இஹ்லாஸான முறையிலே பேசாமல் விளையாடாமல் அல்லாஹ் பயந்து நம்ம பாவமெல்லாம் மன்னிக்கிறது. கை செஞ்ச பாவம், வாய் செஞ்ச பாவம், கண்ணு செஞ்ச பாவம், கால் செஞ்ச பாவம், எல்லா உறுப்புள்ள எல்லா பாவங்களும் அல்லாஹ் தஆலா இந்த ஒருமையை மன்னிக்கிறான் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒது செஞ்சு அந்த ஒது சுன்னத்து நஃபில் 2 ரக்காத் தொழுதோம் என்று சொன்னால், தஹியத்து நஃபில் தொழுகிற மாதிரி சுன்னத்து நஃபில் 2 ரக்காத் தொழுதோம்னு சொன்னால், அந்த ஒது சுன்னத்து நஃபில் தொழுவோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பெரும் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மெல்லாம் தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்கிறோம். அந்த கடைசியில் 100 பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4ஆம் கலிமாவை சேர்த்து 100ஆக நம்ம பூர்த்தி செய்து விட்டோம் என்று சொன்னால், உஃபிருலகுமா தக்கதமி நம்பி கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தருகின்றார்கள். அப்புறம் சர்வசாதாரணமாக எப்பொழுதும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அசர் தொழுகையில, ஃபஜ்ர் தொழுகையில, நம்ம தனியாக தொழுகின்ற போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 99 தடவை சொல்கிறோம். அதை முழுசா 100 பூர்த்தியாவதற்கு 4ஆம் கலிமா ஓதுனோம்னு சொன்னால் நம்முடைய கடல் நுரை அளவு, கடல் எவ்வளோ பெரியது, நுரை எவ்வளோ பெருசாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு பாவம் இருக்குமா, பாவம் இருக்குமா இல்லையா, இல்லைன்னு பரவாயில்ல, எவ்வளோ பாவம் இருந்தாலும் நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்கிறோம். நமக்கு வரப்பிரசாதமாக கிடைத்த 2வது ரமதானுடைய 10 நம்ம எல்லாம் இதை நெய்யத்தை செஞ்சு அழகான முறையில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதும் போது இதை கடைபிடிச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் தொழுகைக்கு பிறகு நம்ம சகோதரருக்கு மத்தியிலே முசாஃபா முவானகா செய்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடித்து முசாஃபா செய்கின்ற பொழுது, நம்ம சலாம் சொல்லி முசாஃபா செய்கின்ற பொழுது உஃபிருலகுமா தக்கதமி நம்பி அவு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் சர்வசாதாரணமாக நம்ம வந்து கைலாக்கு கொடுக்குறோம், நம்ம முசாஃபா செய்கிறோம். நம்முடைய எல்லா பாவம் உஃபிருலகுமா தக்கதமி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தருகின்றார்கள். உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நம்ம முசாஃபா செய்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று நியத்தோடு இஹ்லாஸோடு செய்யணும். அதை தூய்மையான முறையிலே நம்ம செய்யணும். தூய்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நம்ம எல்லாம் தூய்மையான முறை, இஹ்லாஸான முறை, தக்வாவான முறை, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு நம்ம அந்த முசாஃபா செய்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கின்றான். நம்ம எல்லோரும் அதை செய்கிறோம். ஆனால் இதை நியத்தை வச்சு நம்ம வாழ்நாளில் கடைபிடித்து பாவமெல்லாம் மன்னித்து நம்ம எல்லாம் அன்று பிறந்த பலகளை போல் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகாரி ஷரீஃபில் கிதாபுகளில் பதிவு செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் நம்ம மீயத்த மர்ரா 3 தடவை நம்ம சொன்னோம் என்று சொன்னால் உஃபிருலகுமா தக்கதமி நம்பிஹி, நம்ம நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி கடல் நுரை அளவு நம்மளுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை நம்ம சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் பிஹம்திஹி
அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தஸ்பீஹ் நம்ம ஓதணும்னு சொன்னால், இஸ்திக்ஃபார் சொன்னோம்னு சொன்னால், 100 தடவை நம்ம சொன்னோம்னு சொன்னால், கடல் நுரைய அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கிறான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தர லேசான விஷயம் நம்ம எல்லாம் எப்போதும் செய்யக்கூடியதுதான். நம்ம எல்லாம் இந்த சுப்ஹானல்லாஹ் இஸ்திக்ஃபார் ஓதுறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி ஓதுறோம், அது மாதிரி ஒது செய்கிறோம், பாங்கு சோசை கேட்குறோம், முசாஃபா செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறது தான். ஆனால் அதையே நம்ம அல்லாஹ் அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கிறான் என்று நம்ம நற்செய்தி அறிஞ்சு தக்வாவோடு இஹ்லாஸோடு செய்தால்தான் இந்த நன்மை நமக்கு அடைய முடியும். அதனால தான் அந்த எடுத்து நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் நம்ம அதை பற்றி சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்ஃபாரை ஓதணும்னு சொன்னால் அழகான முறையிலே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதே மாதிரி ஒரு விபச்சாரி ஒரு நாய் தாகத்தினால் தண்ணீர் குடிக்க முடியாமல் அந்த பக்கத்தில் தண்ணீரை குடிச்சு நக்கிட்டு இருக்கும்போது அந்த விபச்சாரி, அந்த பெண்மணி, நடத்த கட்டவ ஒழுக்கமில்லாத அந்த பெண்ணு முந்தானையில் தண்ணி எடுத்து நாய் கொடுத்தனால எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டது என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பினங்களுக்கு நம்ம இறக்கப்பட்டு நம்ம உதவி செஞ்சால் அது நாயாகட்டும், அது கோழியாகட்டும், அது குருவியாகட்டும், மனுஷனாகட்டும், ஆடாகட்டும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புக்கும் நம்ம இரக்கம் காட்டினால், அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ்ல பார்க்குறோம். அவங்க சொர்க்கத்தில் பார்த்தோம் என்று சொல்கிறோம். அவங்க சொர்க்கத்தில் பார்த்தோம். அது மாதிரி நல்ல வணக்கசாரி ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காத கெட்டி போட்டதுனால அவங்களுக்கு நரகம் கிடைச்சிருக்கு. எனவே நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய படைப்பனங்களுக்கு நம்ம கிருபப்பட்டு அதுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அதை உபத்திரம் செய்யக்கூடாது. அதுக்கு உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்ட விஷயம் தான். நம்ம உணரணும். யாருக்கு எந்த தீங்கு நம்மளால வரக்கூடாது. நம்மளால ஒருத்தருக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன். அதே பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு ரவுடி இருந்தாரு. நிறைய ஹதீஸ நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த கடைசியாக அவர் முடிச்சிடும். கடைசியாக அவர் சொல்லி நம்ம முடிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முடிச்சிடும். மீதி நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ அந்த ரவுடி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்தை ரவுடி கொடுமை தாங்க முடியல. அப்போ அவங்க எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு, அல்லாஹ்வே இந்த ரவுடி எப்படியாவது நீ முடிச்சிடணும், ரவுடி இல்லைன்னா நாடு கடத்திடணும், இல்லாமல் மூத்தாக்கிடணும் சொல்லி எல்லாம் துவா செய்வாங்க. அல்லா இடத்துல உதவி செய்ய அல்லாட்ட துவா கேட்பாங்க. ஆனால் அந்த ரவுடி என்ன செய்வான்? அதிகாலையில் மூத்தா போகக்கூடிய அந்த ரவுடியை அல்லாஹ் இல்லாமக்கூடிய துவா அவ்வளோ கபூலாக்கு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரவுடி அல்லாஹ் முடிச்சிடுவான், அல்லாஹ் மூத்தாக்கிடுவான் என்று மூசா சொன்ன அந்த ரவுடி அதிகாலையில் ரொட்டி எடுத்து சாப்பிட்டு ரோட்டில் கடந்து செல்கிறார். ஒரு நாய் பசியோடு வருது வாலாட்டிட்டு. அப்போ அந்த ரொட்டி அவர் சாப்பிடக்கூடிய ரொட்டி அந்த நாய்க்கு போடுறார். போட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரவுடியினுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். அந்த ரவுடிக்கு விமோச்சனம் கொடுக்குறான். எல்லா மக்களும் கேட்பாங்க, என்ன அவர் மறுபடியும் மூத்தகாமி இருக்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், அசீர் வரும் மூசாவே, அவரு என்னுடைய படைப்புக்கு இரக்கம் காட்டினார், உணவு அளித்தார், உணவு கொடுத்தார், ரொட்டி துண்டு கொடுத்தார், ஒரு ரொட்டி தான் நாய்க்கு போட்டார், அதனால அவருக்கு நான் பாவம் மன்னித்து விட்டேன், அந்த ரவுடியுடைய பாவமெல்லாம் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, படைப்பிடங்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நோன்பு மாசத்துல எவ்வளோ உதவி செய்ய விடுமோ, தான தர்மம் எவ்வளோ மக்களுக்கு செய்ய முடியும் அந்த அளவுக்கு செய்கிறது பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாகும். நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம பாங்கு கேட்ட ஓதக்கூடிய அந்த துவா, அது மாதிரி நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவது, அது மாதிரி நோன்பு வச்சா அந்த இடத்துல நம்ம நியத் செய்வதா மன்னிக்கக்கூடியவனாக ஆகு. தராவை ஓதும்போது நம்ம அந்த இடத்துல மன்னிப்பு கேட்பது, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அனைத்தும் முசாஃபா செய்யும் போது அல்லாஹ் பாவம் மன்னி தருவாயாக என்று நம்ம அந்த இடத்துல கேட்பது. இது மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அறிஞ்சோம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே வரப்பிரசாதமாக கிடைத்த வரக்கூடிய அந்த 10 நாளும் எல்லோரும் பேணி நல்ல முறையிலே நம்ம எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகரை போன்று ரமதானில் நம்ம எல்லாம் சுத்தமாகி அல்லாஹ் நம்ம எல்லோரையும் நல்ல கலிமாவை சொல்லி சிரித்த முகத்தோடு நாம் எல்லாம் சொர்க்கத்தை பார்த்துள்ள மௌத்த நமக்கெல்லாம் வரணும்.
அது மாதிரி ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கமிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தரணும். அது மாதிரி லைலத்துல் ராவ் அடையக்கூடிய சௌபாக்கியம் கிடைக்கணும். அது மாதிரி பத்ரு சஹாபா கூடிய நமக்கு பரக்கத்து நமக்கு கிடைக்கணும். ஈத்திகாப்பு நன்மை கிடைக்கணும். ரமலானுடைய எல்லா சிறப்பு அம்சங்களும் நம்ம கிடைச்சு பெறக்கூடிய ரமலானாக, எல்லா நோன்பு வைத்து தராவை சொல்லக்கூடிய சௌபாக்கியத்தை ஆரோக்கியத்தோடனே ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. அது மாதிரி உலக முஸ்லிம் எல்லோருக்கும் போர் காலங்களிலிருந்து, குறிப்பாக ஈரானு, அமெரிக்கா, இஸ்ரேலு போன்ற அந்த ஊடுகள் இருக்கக்கூடிய போர் காலங்களிலிருந்து எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும். எல்லா விதமான ஆபத்து, முசீபத்து, திடீர் மரணங்கள், திடீர் வியாதி, எத்தனையோ மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அனைவருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அமைதியான நல்ல சீரோசனமான ரமலானாக எல்லோரும் ரமலானை வைத்து அடையக்கூடிய சௌபாக்கியத்தை எனக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.